வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் புகழ் வாழ்க. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஊவித்த குருவே வாழ்க. குருவின் திருவடி போற்றி. வாழ்க வளமுடன். இன்றைய ஒரு சிறிய சிந்தனையாக பணமும் மனமும் என்ற ஒரு தலைப்பில் உங்களுடன் நான் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பணம் என்றால் என்ன? பணம் என்பது இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டிய கருவிகளையும் பொருளையும் வாங்க உதவும், நமக்கு துணை செய்யும் ஒன்று. பணம் இல்லாதவன் பிணத்திற்கு சமம் என்பது இந்த பிரபஞ்சத்தின் பழமொழி. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்பதும் ஆன்றோர் வாக்கு. பணம் படைத்தவர்களுக்கு எல்லாமே நடக்கும் என்பது நமக்கு தெரிந்த விஷயமே. 3 எழுத்தை கொண்ட பணத்தை ஈட்டுவதில் அக்கறை காட்டும் மனிதன் அன்பு, கருணை, பண்பு, நட்பு, நலம், குணம் இன்னும் பல 3 எழுத்துக்களை கொன்று வசதியை பெருக்கிக் கொள்கிறான். ஒரு ஊரில் ஒரு பேராசைக்காரன் இருந்தான். அவன் நாம் விரைவிலேயே குறுக்கு வழியில் பணக்காரனாகி விட வேண்டும் என்ற பெரும் பேராசையுடன் கடவுளிடம் தினமும் வேண்டி வந்தான். அப்பொழுது கடவுள் அவனை சோதிக்க எண்ணி ஒரு நாள் கனவில் வந்து, அப்பா உனக்கு என்ன வேண்டும் அப்படி என்று கடவுள் கேட்டார். சாமி, எனக்கு நான் காலையில் எழுந்தவுடன் எதையெல்லாம் தொழுகிறேனோ அதெல்லாம் எனக்கு பணமாக மாற வேண்டும். அப்படி என்றால் தான் நான் இந்த ஊரிலேயே இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரனாகி விடுவேன் என்ற பேராசையில் வரத்தை கேட்டான். அப்பா, நீ கேட்டபடியே உனக்கு வரத்தை தந்தேன் என்று சொல்லி இறைவன் மறைந்து விட்டான். காலையில் எழுந்ததும் அவன் பல் துலக்குவதற்காக தண்ணீரை தொட்டான். தண்ணீர் தங்கமாக மாறியது. அவன் குடிப்பதற்கு ஒரு குவளையை தொட்டான். குவளை தங்கமாக மாறியது. இப்படியே அவன் தொட்ட பொருளெல்லாம் தங்கமாக மாறிய போதிலும் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆகா, இவ்வளவையும் விற்றால் நமக்கு எவ்வளவு பணம் நமக்கு தேரும், நாம் தான் இந்த ஊரில் பெரிய பணக்காரன் என்று அகமகிழ்ந்து ஒவ்வொன்றையும் தொட்டுக்கொண்டே வந்தான். மிகவும் சந்தோஷத்துடன் வந்தான். எப்பொழுதுமே அவனுடைய செல்ல மகள் காலையில் எழுந்தவுடன் அப்பா என்று ஓடி வந்து அவளை கட்டி தழுவி கொள்வாள். அது மாதிரியே இன்றும் அவள் தூக்கத்தில் இருந்து கண் விழித்து ஓடி வந்து ஆசையுடன் அப்பா என்று அவனை ஆற தழுவி கொண்டாள். தழுவி கொண்டவள் பொற்சிலையானாள். அதற்கு பின்தான் இவனுக்கு தெரிந்தது, நாம் தொட்டதெல்லாம் பொன்னாகும், அது பெண்ணாக நம் மகளாக இருந்தாலும் அது பொன்னாகி விட்டதே என்று. அப்பொழுதுதான் அவனுடைய அறிவு கண் திறந்து மிகவும் மனம் வருந்தி உட்கார்ந்து அழுதான். இது பேராசையின் நிமித்தம் வந்த விளைவல்லவா என்று. அப்பொழுது இறைவன் முன்னே தோன்றி, என்னப்பா, உனக்கு வேண்டிய பணத்தை தந்துவிட்டேன், பின்னேன் அழுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த பேராசைக்காரன், சாமி, நான் திருந்தி விட்டேன். என் மகள் பொற்சிலையாகிவிட்டாள். அவள் பொற்சிலை ஆவதை என்னால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? எனக்கு பழையபடியே என் மகளை உயிரோடு வேண்டும். எனக்கு எந்த பணமும் வேண்டாம். நான் திருந்தி விட்டேன், உழைத்து வாழ்வேன் என்று சொல்லி அவன் மனம் திருந்தி அழுதான். அவனுடைய மன திருத்தத்தை கண்டு இறைவன் எல்லாமே பழையபடி ஆக்கிவிட்டார். பார்த்தீர்களா, பேராசையின் விளைவு அதுதான். பேராசை பெருநஷ்டம் என்பது போலும். பணத்தை தேடத் தெரிந்த மனிதனுக்கு நிம்மதியை தேட நேரமில்லை. இறைநிலையே அவருடைய கைக்கு எட்டாத தூரமாக ஆகிவிடுகிறது. நல்ல தூக்கத்தை அனுபவிக்க முடியாது. காரணம், அவன் தேடிய பெரும் செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம். அதற்காக பணமே வேண்டாமா? நம் தேவைகளுக்கு பணம் வேண்டுமே. வாழ்க்கை படகை ஓட்ட பணம் என்னும் துடுப்பு வேண்டுமே. இது நம்முள் எழும் கேள்விகள். இந்த கேள்விகள் எழும் இடம் நம் மனம். மனம் என்றால் என்ன? உயிரின் படர்க்க நிலை மனம், மனதின் அடக்க நிலை உயிர்.
எண்ணங்களின் தொகுப்புதான் மனமாக இயங்குகிறது. பணத்தின் மீது நமக்கு இருக்கும் எண்ணத்தால் எழும் கேள்விகள் பிறந்த இடம் மனம். மனதை நல்லபடியாக இயக்குபவனே மனிதனாவான். மனம் பிளஸ் இதன் மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். மனித வாழ்வின் விளைநிலம் மனம். எண்ணம், சொல், செயல் என்ற முத்தொழில்களும் பிறக்கும் இடம் மனமே. புலன்களின் வழியாக ஜீவகாந்தம் இயங்கும் பொழுது உணர்வாக மாறுகிறது. மூளையின் வழியாக இயங்கும் போது உணர்வையும் உணரக்கூடிய மனமாக செயல்படுகிறது. மனதின் செயல்கள் 2 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று அது சுருக்கி வைப்பது, இன்னொன்று அது விரித்து காட்டுவது. மனம் அனுபவங்களை கருமையத்தில் பதிவுகளாக சுருக்கி வைக்கிறது. பின் அவற்றை எண்ணங்களாக விரித்து காட்டுகிறது. மனம் என்ற மதிப்பிற்குரிய மாப்பொருளை மனத்தால் தான் உணர வேண்டும். மனதின் சுழற்சி அலைகள் அதிர்வு எண் எனப்படும். மனதை ஆராய்வதற்கு ஒரு கருவி இருக்கிறது. அது நம் எல்லோருக்கும் தெரியுமா? கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது என்னவென்று சொல்லட்டா? மனதை ஆராயும் கருவிக்கு எலக்ட்ரோ என்செபலோகிராம் என்று பெயர். EEG என்று பெயர். நம் மனம் 8 சிறப்பு இயக்கங்களுடன் இயங்குகிறது. அந்த 8 சிறப்பு என்னென்னது? 1 உடல், 2 உயிர், 3 ஜீவகாந்தம், 4 கருமையம், 5 மூளை, 6 உள்ளம், 7 மனம், 8 புலன்கள். இந்த 8 இயக்கங்களுடன் இயங்கும் மனம், இதில் ஒன்று குறைந்தாலும் அது ஜடப்பொருளுக்கு சமமாகுமாம். இத்தகைய சிறப்பான மனம் உணர்ச்சி நிலையில் இயங்காமல் நுண்ணிய அலைக்கு செல்ல அகத்தவம் உதவி செய்கிறது. ஆகவே பணம் என்னும் பொருள் பற்று கொண்ட பேராசையின் மனதை அகத்தவத்தால் மாற்றி இறைநிலையை உணர்ந்து ஆனந்தமய கோஷத்தில் திகழ அகத்தவமும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் நாம் நாள்தோறும் செய்வோமாக. நலங்கள் பலவற்றை பெறுவோமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.